கிராமத்து கதை, அப்பா பிள்ளைங்க கதை, ஃப்ரெண்ட்ஸு, லவ் எல்லாம் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். அவர் தான் ஃபர்ஸ்டே சொல்லி ஆகணும். அவர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ். படம் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கு. பிரபு சார் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. போட்டோகிராஃபி, மியூசிக், டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ண விதம், வில்லன் வந்து ரொம்ப ஒரு வில்லன் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமா. கோமல்குமார் சார் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. நான் உண்மையிலேயே ரியலி ஒரு ஃபாதர் சன்னுடைய அந்த ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து வெளிப்படுத்திருக்கு. பை பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா பார்க்கலாம். மோகன் சொல்லிங்கிற மாதிரி காட்சிகள் எந்த ஒரு இது கமர்ஷியலா ஒரு சாங் மட்டும் ஒன்று இருக்கும். ஜெமினி படத்துல வர்ற அந்த ஒரு இந்த சாங் மாதிரி அந்த ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. இது படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ராஜபுத்திரன்ற ஒரு இது இருக்கனால எப்படி இருக்கும்னு தெரியல. வந்து பார்க்கும்போது அப்பா பையனுக்குள்ள இருக்க பாசம், பையன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு அப்பா, பிரிஞ்சு இருக்க முடியாத ஃபீலிங்ஸ்ல வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. அவரு ஒரு வேலைக்கு போறதுனால அங்க நடக்கிற பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்து காசுலாம் இது மாத்துறது, அதனால என்னென்ன வர பிரச்சனை, லவ் சீன்ஸ் எல்லாருமே ஓரளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவர் எப்பவுமே சூப்பரா தான் நடிப்பாரு. எப்பவுமே அவரு வந்து ஃப்ரேம்ல வந்தாரே அவர் ஆக்ஷனே நல்லாவே தான் இருக்கும். அவர் ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷனே போதும். அவர் நடிக்கணும்னா அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி கொஞ்சம் ரொம்ப நல்லாவே மாசாவே பண்ணிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் கொடுப்பேன், நான் 8 கூட கொடுப்பேன். நல்லா இருக்கு படம். அப்படிலாம் எதுவும் தெரியல. இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. லாஸ்ட் கொலை பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நல்லாவே தான் இருக்கு படம். இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு ஐம் சோ ஹாப்பி எனக்கு எல்லாம் நடிச்சது. ஸோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு ஆமா அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நான் நடிச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே. படத்துல என்ன சொல்ல வராங்க? நீங்க என்ன பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படத்துல? ஒரு ரிவ்யூ கேட்கணும். நான் அதுல நடிச்சிருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட தான் கேட்கணும். நான் நடிச்சிருக்கிறது எப்படி இருந்துச்சு? நான் வந்து ப்ரொஃபஸரோட பொண்ணா நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீனா வந்து வெற்றி அண்ணாவும் அப்பாவோட ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எமோஷனலா இருந்துச்சு. அதோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் கான்செப்ட் மூவி. ஸோ பழைய காலத்துல வந்து ஒரு ராமநாதபுரத்துல ஒரு பசங்க வாழ்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸோ வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா என்ன கான்செப்ட்னா வெளிநாட்டுக்கு போறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து மணி லெண்டிங்ன்றதை ஓப்பனாக காட்டியிருக்காங்க. ஒரு 20 சென்ச்சுரிஸ் முன்னாடி வந்து மணி லெண்டிங் எப்படி இருந்துச்சு அதை பத்தி வந்து ஓப்பனாக காட்டியிருக்காங்க. அது எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரிலாம் நடக்கும், அவங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மணி லெண்டிங்னா என்ன, கருப்பு பணத்தை எப்படி வந்து வெள்ளை பணத்தை மாத்துறாங்கன்றதை ஓப்பனாக காட்டியிருக்காங்க. சுவிஸ் பேங்க் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A to Z மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு வில்லேஜ் லவ்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த லவ்ல எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் இருக்குன்றதை ஓப்பனாக காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரபு சாரோட கம்பேக் மாதிரி இருக்கு. ஸோ அவர் வந்து 2022 ஒரு படம் நினைச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேக் கொடுத்துருக்காரு. ஸோ மறக்காம இந்த படத்தை எல்லாரும் இந்த வீக்கெண்ட் பாருங்க. டான்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபைட் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிரபு சாரும் வெற்றி அவரும் சூப்பரா ஃபைட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினிக் புது இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி புது இண்டஸ்ட்ரி, அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க.